வெல்கம் டு சாந்த்ரு மேத்ஸ். இந்தியன் நேவியிலிருந்து 1040 வேக்கன்சிஸ்க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1040 வேக்கன்சிக்குள்ள மொத்தமாக 40 விதமான போஸ்ட் இருக்குது. ஸோ இந்த 40 போஸ்ட்டுக்குமே வேறு வேறு குவாலிஃபிகேஷன், வேறு வேறு எலிஜிபிலிட்டி இருக்கணும். ஓகே, ஏஜ் லிமிட் எல்லாமே வந்து வேறு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன், சார்ஜ்மேன், எம்டிஎஸ், ஃபயர் என்ஜின் டிரைவர், டிராட்ஸ்மேன், ட்ரேட்ஸ்மேன் மேட் அந்த மாதிரி நிறைய போஸ்ட் இருக்குது. ஓகே, ஸோ இதில் மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வேறு மாதிரி குவாலிஃபிகேஷன் இருக்கும். 10th முடித்தவங்களுக்குன்னு தனியாக வேக்கன்சிஸ் இருக்குது, 12th முடித்தவங்களுக்கு இருக்குது. அடுத்ததாக வந்து டிகிரி முடித்தவங்க, அதாவது பிஎஸ்சி முடித்தவங்க, இல்லைனா டிப்ளமோ முடித்தவங்க, பிஇ பிடெக் முடித்தவங்க, இவங்களுக்குன்னு தனித்தனியாக வந்து வேக்கன்சி இருக்குது. ஸோ நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பார்த்தா தான் நீங்கள் எத்தனை போஸ்ட்டுக்கு எலிஜிபிளாக இருக்கீங்க, உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சிஸ் வந்து அப்ளிகபிள் ஆகும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவில் நான் ஒவ்வொரு போஸ்ட்டுக்குமே, இந்த 40 போஸ்ட்டுக்குமே வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன். யார் யார் எலிஜிபிளாக இருப்பீங்க அப்படிங்கிறத வந்து சொல்ல போகிறேன். அடுத்ததாக இதுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன, சிலபஸ் என்ன அப்படிங்கிற டீட்டெயிலும் நம்ம பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் இதுக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்ல போகிறேன். அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஸ்ட்ராட்டஜி வந்து தனியாக நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இந்த இந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கான சிலபஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய அதே சிலபஸ் தான். நீங்கள் இப்போ வந்து எஸ்எஸ்சியில் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல் அந்த மாதிரி எக்ஸாமுக்கோ இல்லைனா எம்டிஎஸ், கான்ஸ்டபிள் ஜிடி அந்த மாதிரி எக்ஸாமுக்கோ படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இதுக்கும் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எல்லாருமே எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. இதுக்கு வந்து மேல், ஃபீமேல், ஈவன் மாற்றுத்திறனாளிகள் கூட அப்ளை பண்ணலாம். இது நேவி அப்படிங்கிறனால ஒரு யூனிஃபார்ம் ஃபோர்ஸு, மெடிக்கல், ஃபிசிக்கல்லாம் இருக்கும். நம்மலாம் வந்து அப்ளை பண்ண முடியாது, ஹைட்டு செஸ்டெல்லாம் மெஷர் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த மாதிரி கிடையாது. இதில் ஒரு 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி பாயிண்ட் இருக்கும். 40ல் 2 போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஃபிசிக்கல், மெடிக்கல் உண்டு. மற்ற எந்த போஸ்ட்டுக்குமே எந்த வித ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் கிடையாது. ஓகே, அதனால் எல்லாருமே அப்ளை பண்ணலாம். ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதுக்குன்னு நீங்கள் தனியாலாம் படிக்க வேண்டாம். ஆல்ரெடி எஸ்எஸ்சி எக்ஸாமுக்கு படிச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அதே ப்ரிப்ரேஷனை வச்சு இந்த எக்ஸாம் வந்து எக்ஸ்ட்ரா எதுவுமே படிக்காமல் நீங்கள் கிளியர் பண்ண முடியும். இப்போ நான் புதுசாக இதுக்காக படிக்க ஸ்டார்ட் பண்ண போகிறேன், என்னால் முடியுமான்னு கேட்டிங்கன்னா அதுவும் முடியும். ஓகே, ஸோ உங்களாலையுமே வந்து கிளியர் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். பேப்பர் பென் எடுத்து வச்சுக்கோங்க. நான் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றியும் சொல்கிறப்போ உங்களுக்கு எந்தெந்த போஸ்ட் எலிஜிபிளாக இருக்குதோ அதெல்லாமே வந்து ஒன் பை ஒன்னாக நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. ஓகே, இதுக்கான நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி ஓப்பன் ஆயிடுச்சு. ஜூலை 5 ஓப்பன் ஆயிடுச்சு. ஜூலை 18 வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணுற வீடியோ நான் வந்து குயிக்காக கொடுத்துட்றேன். ஓகே, ஸோ அடுத்ததாக இதில் போஸ்டிங் எங்கே போடுவாங்க அப்படின்னா இதில் வந்து நிறையா கமெண்ட்ஸ் இருக்குது. அதாவது நார்தன் கமெண்ட், சதர்ன் கமெண்ட் அந்த மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ அதில் எந்த கமெண்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த கமாண்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த கமாண்டில் தான் உங்களுக்கான போஸ்டிங் வந்து போடுவாங்க. ஓகே, அதை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. பட் மேக்ஸிமம் நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அங்கே வந்து போடுவாங்க. இப்போ நீங்கள் சதர்ன் கமாண்டில் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், சதர்ன் கமாண்டில் அப்ளை பண்ணியிருக்கீங்க, அதில் செலெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சவுத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் வந்து போஸ்டிங் போடுவாங்க. எக்ஸாக்டாக தமிழ்நாட்டில் போட்டுருவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் சவுத்தில் இருக்கக்கூடிய, சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டில் வந்து உங்களுக்கு போஸ்டிங் போடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, கண்டிப்பாக அங்கே தான் போடுவாங்க. ஸோ அடுத்ததாக இதில் இன்னும் ஒரு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டு அதுக்கப்புறம் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ இதில் வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வேறு மாதிரி ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை நான் ஒன் பை ஒன்னாக சொல்லுவேன். பட் அந்த ஏஜ் வந்து எந்த டேட்டில் இருக்கணும் அப்படின்னா அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட், அதாவது 18/7/2025 இந்த டேட்டில் உங்களுக்கு வந்து அந்த ஏஜ் வந்து இருக்கணும். 18லேருந்து 25ன்னு சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் இந்த டேட்டில் வந்து உங்களோட ஏஜ் வந்து 18லேருந்து 25க்குள்ளே தான் இருக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கான எக்ஸாம் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 295. இந்த ரூ. 295 வந்து பார்த்தீங்கன்னா யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசி இந்த 3 கேட்டகரிலையும் இருக்கக்கூடிய மேல் கேண்டிடேட் மட்டும் பே பண்ணால் போதும். ஓகே, மற்ற யாருமே வந்து பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணலாம். நீங்கள் எஸ்சி எஸ்டியில் வரீங்க, இல்லைனா பிடபிள்யூ கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இல்லைனா எக்ஸ் சர்வீஸ்மேன், இல்லைனா ஃபீமேல் கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ 40 போஸ்ட்லேயுமே ஒரு சிலர் வந்து 4 போஸ்ட், 5 போஸ்ட், 10 போஸ்ட்டுக்கு கூட எலிஜிபிளாக இருப்பீங்க. நான் எல்லா போஸ்ட்டுக்கும் அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தாராளமாக பண்ணலாம். ஓகே, ஒருத்தர் 5 போஸ்ட், 6 போஸ்ட் இல்லைனா 40க்கு 40 எலிஜிபிளாக இருந்தால் 40க்குமே அப்ளை பண்ணலாம். ஆனால் இதில் வந்து நீங்கள் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா 40 போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக அப்ளை பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்குது, இந்த கேட்டகரியில் வரக்கூடிய மேல் கேண்டிடேட் அப்படின்னா நீங்கள் பே பண்ணணும். பே பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒவ்வொரு அப்ளிகேஷனுக்கும் ரூ. 295 ப்ளஸ் ஜிஎஸ்டி வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். பட் நீங்கள் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வரீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ தான். ஸோ நீங்கள் வந்து எல்லா போஸ்ட்டுக்குமே அப்ளை பண்ணலாம், உங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பே பண்ணுறது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னா நீங்களும் அப்ளை பண்ணலாம். யூஆர், இடபிள்யூஎஸ், ஓபிசியில் வர மேல் கேண்டிடேட்டும் அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ அப்ளை பண்ணுறது தனித்தனியாக பண்ணணும், தனித்தனியாக வந்து பேமெண்ட் பண்ணணும். அடுத்ததாக
இதுக்கான எக்ஸாமும் தனித்தனியா நடக்கும். நீங்க அப்ளை பண்ற ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியா தான் எக்ஸாம் நடக்கும். ஸோ அந்த எக்ஸாம் எல்லாம் நீங்க 4 போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க. அந்த 4க்கும் ஒரே டேட்ல வேற வேற பிளேஸ்ல கூட எக்ஸாம் சென்டர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இருந்தா நீங்க ஏதாச்சும் ஒண்ண தான் அட்டெண்ட் பண்ண முடியும். பட் அந்த மாரி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டீஸ் கம்மி தான். பட் இப்படியும் இருக்குது அப்படிங்கிறத நோட்டிஃபிகேஷன்லயே அவங்க தெளிவா குடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ நீங்க மல்டிபிள் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே. புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ இன்னும் ஒரு சில பாயிண்ட் வந்து நம்ம பார்க்கலாம். இப்ப நான் வந்து ஏஜ் லிமிட் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் சொல்றப்போ, ஒண்ணுக்கும் ரிலாக்சேஷனோட சொல்லிட்டு இருந்தேன் அப்படின்னா, டைம் ரொம்ப இழுத்துரும். அதனால நான் வந்து ஸ்டார்ட்டிங்லயே ரிலாக்சேஷன் என்ன? எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ ரிலாக்சேஷன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இப்ப நார்மலா நான் சொல்லப் போற ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா, யூஆர், இடபிள்யூஎஸ் இந்த 2 கேட்டகரில இருக்கவங்களுக்கான ஏஜ் லிமிட் தான். ஓகே. பட் அதோட நீங்க வந்து உங்களோட கேட்டகரிக்கான ரிலாக்சேஷன வந்து ஆட் பண்ணிக்கணும். இப்ப நீங்க ஓபிசி கேட்டகரி அப்படின்னா, நான் சொல்ற ஏஜ் லிமிட்ட விட 3 வயசு உங்களுக்கு அதிகமா இருக்கலாம். எஸ்சி, எஸ்டினா நான் சொல்றத விட 5 வயசு அதிகமா இருக்கலாம். நீங்க ஒரு மாற்றுத்திறனாளினா நான் சொல்றத விட 10 வயசு உங்களுக்கு அதிகமா இருக்கலாம். ஓகே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப யூஆர், இடபிள்யூஎஸ்க்கு வந்து நான் 18லேருந்து 25 வயசுக்குள்ள இருக்கணும்னு சொல்றேன் அப்படின்னா, இவ்வளோ தான் நான் சொல்லுவேன். நீங்க ஓபிசி அப்படின்னா உங்களுக்கு 28 வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி இல்லன்னா எஸ்டி கேட்டகரி அப்படின்னா உங்களுக்கு 30 வரைக்கும் இருக்கலாம். அதே மாரி பிடபிள்யூ கேண்டிடேட் அப்படின்னா உங்களுக்கு வந்து 35 வரைக்கும் இருக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த 25ஓட 3 ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 25ஓட 5 ஆட் பண்ணியிருக்கேன். இந்த 25ஓட 10 ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாரி நீங்க ஆட் பண்ணி உங்களோட கேட்டகரிக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் என்ன அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஒன் பை ஒன்னா நான் எல்லாத்துக்குமே சொல்லிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா, அதுக்கே வந்து ஒரு 10 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துரும். அதனால நான் வந்து அத சொல்லப் போறது கிடையாது. அதுக்கப்புறம் நான் இந்த வீடியோல வந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் பேசிக் பே மட்டும் தான் எவ்வளோங்கிறத சொல்லுவேன். ஆனா பேசிக் பேய விட அதிகமா தான் உங்களுடைய இன்ஹேண்ட் சேலரி இருக்கும். ஒவ்வொரு மாசமும் உங்க கைக்கு வரக்கூடிய சம்பளம் வந்து இவ்ளோ இருக்கும். ஓகே. இப்போ 19,900 பேசிக் பே அப்படின்னா 25,000க்கு மேல உங்க கைக்கு சம்பளம் வரும். கைக்கு வர்றத சொல்றேன் டிடக்ஷன் போக. அடுத்ததா 18,000 பேசிக் பேனா 24,000க்கு மேல உங்க கைக்கு சேலரி கிடைக்கும். 21,700 அப்படிங்கிறது பேசிக் பேனா 27,000க்கு மேல உங்களுக்கு கைக்கு சம்பளம் கிடைக்கும். 35,400 பேசிக் பேனா 50,000க்கு மேல உங்களுக்கு சேலரி உங்களோட கைக்கு கிடைக்கும். ஸோ இதில 50,000க்கு மேல சேலரி இருக்கக்கூடிய போஸ்ட்டும் இருக்குது. 25,000க்கு இருக்கக்கூடிய போஸ்ட்டும் இருக்குது. ஓகே. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து ஒவ்வொரு மாசமும் உங்க கைக்கு கிடைக்கக்கூடிய சேலரி. இது ஒவ்வொரு வருஷமும் இன்கிரிமெண்ட் ஆகும். புரமோஷன் கிடைக்கிறப்போ இன்னும் நல்லாவே வந்து இன்கிரிமெண்ட் ஆகும். ஓகே. ஸோ இதில நம்ம ஃபர்ஸ்ட் செலக்ஷன் ப்ராசஸ் பார்த்துரலாம். ஓகே. ஏன்னா இது வந்து காமனான பாயிண்ட்ஸ் எல்லா போஸ்ட்டுக்கும். அடுத்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் யூனிக்கான பாயிண்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியா பார்க்கலாம். ஓகே. இப்ப எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து ஒரே மாதிரி செலக்ஷன் ப்ராசஸ் தான். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும். அந்த எக்ஸாம்ல எடுக்கிற மார்க்க வச்சு கட் ஆஃப் வைப்பாங்க. அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணீங்கன்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். உங்களுக்கு போஸ்டிங் போட்டுருவாங்க. ஸோ 38 போஸ்ட்டுக்கு மொத்தமா 40 போஸ்ட் இருக்குதா? 48ல 38 போஸ்ட்டுக்கு இது மட்டும் தான் ப்ராசஸ். கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம். ஒரே ஒரு எக்ஸாம். அந்த எக்ஸாம்ல நீங்க நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு உங்கள செலக்ஷன் பண்ணிருவாங்க. அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுத்துருவாங்க. இதுல நீங்க 60 வயசு வரைக்கும் சர்வீஸ் பண்ணலாம். இது அக்னிவீர் கிடையாது. யூனிஃபார்ம் சர்வீஸும் கிடையாது. நேவில இருக்கக்கூடிய ஒரு சென்ட்ரல் கவர்ன்மென்ட் எம்ப்ளாயி தான் நீங்க. ஸோ நீங்க 60 வயசு வரைக்கும் ரிட்டயர்ட் ஆகுற வரைக்கும் இதுல சர்வீஸ் பண்ணலாம். இதுல எக்ஸ் சர்வீஸ்மேன் அப்படிங்கக்கூடிய கோட்டாலாம் கிடையாது. ஓகே. உங்களுக்கு ஆஃபீஸ் டியூட்டி தான் மேக்ஸிமம் இருக்கும். இல்லன்னா அந்தந்த ட்ரேடுக்கு ஏத்த மாரி டியூட்டி இருக்கும். ஸோ அதனால இதுல உங்களுக்கு நெறையாவே வந்து பெனிஃபிட் இருக்குது. ஓகே. நீங்க ரிட்டயர்மென்ட் ஏஜ் வந்து பார்த்தீங்கன்னா 60 அப்படிங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஸோ அடுத்ததா மிச்சம் ஒரு 2 போஸ்ட் இருக்குதுல்ல. அந்த 2 போஸ்ட்டுக்கு மட்டும் தான் பிசிக்கல் டெஸ்ட், மெடிக்கல் டெஸ்ட்லாம் இருக்கும். மத்த போஸ்ட்டுக்குலாம் கிடையாது. அந்த 2 போஸ்ட்ட பத்தி நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோல பார்க்கலாம். ஓகே. இப்போ இதுக்கான எக்ஸாம் பேட்டர்ன் வந்து அப்படியே எஸ்எஸ்சில இருக்கிறது தான். பட் அதுல நம்மளுக்கு பெனிஃபிட்டா இருக்கிற மாதிரி ஒரு சில சேஞ்சஸ் இருக்குது. ஓகே. இப்போ டோட்டலா 100 கொஸ்டின் தான். எஸ்எஸ்சிலயே 100 கொஸ்டின் தான் கேட்பாங்க. ஆனா, இந்த 100 கொஸ்டின்ல ஒரு கொஸ்டின கரெக்ட்டா அட்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா, 1 மார்க் எஸ்எஸ்சில குடுப்பாங்க. இங்கே 1 மார்க் தான் குடுக்குறாங்க. ஆனா, எஸ்எஸ்சில தப்பா அட்டெண்ட் பண்ணா 0.25 மார்க் வந்து மைனஸ் ஆகும். ஆனா, இங்க நெகட்டிவ் மார்க் கிடையாது. நீங்க 100க்கு 100 கொஸ்டினையுமே அட்டெண்ட் பண்ணிடுங்க. அதுல தெரியாத கொஸ்டின் அட்டெண்ட் பண்ணா ஒண்ணும் ப்ராப்ளம் இல்ல. நெகட்டிவ் மார்க் கிடையாது. அடுத்ததா எஸ்எஸ்சில வந்து உங்களுக்கு 100 கொஸ்டினுக்கு 60 நிமிஷம் தான் டைம் குடுப்பாங்க. ஆனா, இங்க 90 நிமிஷம் டைம் குடுக்குறாங்க. ஸோ டைமும் அதிகம், நெகட்டிவ் மார்க்கும் கிடையாது. கொஸ்டினும் ஈஸியா தான் இருக்கும். ஓகே. அதே மாரி இதில கொஸ்டின் எல்லாமே இங்கிலீஷ் இல்லன்னா ஹிந்தி. இந்த 2 லாங்குவேஜ்ல தான் இருக்கும். தமிழ்ல கேட்க மாட்டாங்க. ஸோ இங்கிலீஷ்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான் நீங்க வந்து அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதில சிலபஸும் சேம் தான். ரீசனிங்லேருந்து 25 கொஸ்டின், ஜிகேலேருந்து 25 கொஸ்டின், மேத்ஸ்லேருந்து 25 கொஸ்டின், இங்கிலீஷ்லேருந்து 25 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ எக்ஸாம் பேட்டர்ன் எல்லா போஸ்ட்டுக்குமே சேம் தான். அதில சிலபஸ் மட்டும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மேத்ஸ்ல வந்து ஒரு சில போஸ்ட்டுக்கு அட்வான்ஸ் மேத்ஸ் இருக்காது.
அதே மாதிரி இங்கிலீஷில் கொஞ்சம் சிலபஸ் கம்மியாக இருக்கும், ஒரு சிலதில் அதிகமாக இருக்கும். அது ஒவ்வொரு போஸ்ட்டை பொறுத்து வேரி ஆகும். பட் நம்பர் ஆஃப் கொஸ்டின், சப்ஜெக்ட்டு, டைமு எல்லாமே எல்லா போஸ்ட்டுக்கும் காமனானது தான். ஓகே. அடுத்ததாக ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிடபிள்யூ கேண்டிடேட்டுக்கான எலிஜிபிலிட்டியை எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ நீங்கள் மாற்றுத்திறனாளியாக இருந்தீங்க அப்படின்னா இந்த பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள். இந்த பியில் இருக்கக்கூடிய பாயிண்ட்டை மட்டும் பாருங்கள். இதில் உங்களுடைய டிசேபிலிட்டியை எப்படி ஷார்ட்டாக சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு 1 ஆர்ம் அப்படிங்கிறத உங்களோட டிசேபிலிட்டி அப்படின்னா அதை ஓஏன்னு சொல்கிறாங்க. ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு உங்களோட டிசேபிலிட்டி எப்படி சொல்கிறாங்க அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நான் 1 பை 1 வந்து காட்டுறேன். இந்த லிஸ்ட்டில் உங்களுக்கு எலிஜிபிளாக இருக்கக்கூடிய போஸ்ட் என்னென்னலாம் அப்படிங்கிறதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே. வீடியோ பாஸ் பண்ணிட்டு நோட் பண்ணுங்கள். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாஃப் நர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் இருக்கவங்கலாம் எலிஜிபிள் பிடபிள்யூடியில். ஓகே. ஸோ அந்த மாதிரி நான் வந்து அடுத்தடுத்த பேஜ் வந்து காட்டுறேன். ஸோ இந்த பேஜ் ஒவ்வொரு பேஜும் வர்றப்போ நீங்கள் வந்து வீடியோ பாஸ் பண்ணுங்கள். அதில் இந்த இடத்துல உங்களோட கேட்டகரி இருந்துச்சு அப்படின்னா இந்த போஸ்ட்டுக்குலாம் நீங்கள் எலிஜிபிள். ஓகே. ஸோ இதே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ பாஸ் பண்ணிட்டு பொறுமையாக பாருங்கள். நான் எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இதுக்கே எனக்கு வந்து ரொம்ப டைம் தேவைப்படும். ஏன்னா ஆல்ரெடி வீடியோ லென்த்தாக தான் இருக்க போகுது. ஸோ முடிஞ்ச அளவு சிம்பிளாக சொல்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இதையும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இன்னமும் இருக்குது. ஓகே. இதுவும் இருக்குது, இதோட முடியுது. ஸோ இவ்வளோ போஸ்ட் வந்து இருக்குது. நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ நம்ம ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றியும் பார்க்கலாம். ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் செப்பரேட்டாக எவ்வளோ வேகன்சி இருக்குது, அதுக்கான ஏஜ் லிமிட், எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரேட்ஸ்மேன் மேட். இதுக்கான பேசிக் பே வந்து 18,000. அப்போ இன்ஹேன்ஸ் சேலரி எவ்வளோங்கிறது நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். இது வந்து குரூப் சி லெவலில் வரக்கூடிய போஸ்ட். அது என்ன குரூப் அப்படிங்கிறதையும் பார்த்துக்கோங்க. ஏன்னா அதை வச்சு தான் நீங்கள் படிக்கிற சிலபஸ் வந்து இருக்கும். ஓகே. இதில் வெஸ்டர்ன் நேவல் கமாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா 194 வேக்கன்சியும், சதர்ன் நேவல் கமாண்டில் வந்து 13 வேக்கன்சியும் இருக்குது. டோட்டலாக 207 வேக்கன்சி. பிடபிள்யூடியில் வந்து எந்தெந்த கேட்டகரிக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த போஸ்ட்டுக்கான ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 25க்குள்ளே இருக்கணும். ரிலாக்ஸேஷன் நீங்களே ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இதுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும். 10th பாஸ் பண்ணியிருக்கணும், ஐடிஐயும் முடிச்சிருக்கணும் ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு. ஐடிஐ நீங்கள் எந்த ட்ரேடில் முடிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். மொத்தமாக 60க்கு மேலே கொடுத்துருக்காங்க. ஓகே. ட்ரேடோட லிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ட்ரேடில் முடித்தவங்களாம் எலிஜிபிள்னு. ஆல்மோஸ்ட் எல்லா ட்ரேடையுமே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ நீங்கள் இதை பார்க்கக்கூட வேண்டாம், நீங்கள் டேரெக்டாக அப்ளை பண்ணலாம். ஓகே. மொத்தமாக 64 விதமான ட்ரேட் இருக்குது. நீங்கள் ட்ரேட்ஸ்மேன் மேட்டுக்கு ஐடிஐ முடிச்சிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அதாவது எம்டிஎஸ். எம்டிஎஸ் போஸ்ட்டு நிறையா இருக்குது. எல்லா போஸ்ட்டுக்குமே ஏஜ் லிமிட் சேம் தான், 18லேருந்து 25 வயசுக்குள்ளே வந்து இருக்கணும். எல்லா போஸ்ட்டுக்குமே வந்து 10th கம்ப்ளீட் பண்ணியிருந்தால் போதுமானது. அடுத்து எம்டிஎஸ்லேயே வித்தியாசமாக ட்ரேட் இருக்குது. அந்த ட்ரேடில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும். அதில் உங்களால் வந்து ஒர்க் பண்ண முடியணும். ஓகே. அது இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பர்டிகுலர் ட்ரேடில் இருக்கக்கூடிய எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நம்ம 1 பை 1 பார்க்கலாம். ஓகே. இப்போ மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் மினிஸ்ட்ரியல், இந்த போஸ்ட்டுக்கு வந்து வெஸ்டர்ன் நேவல் கமாண்டில் 22 வேக்கன்சி, ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டில் 72, டோட்டலாக 94 வேக்கன்சி. கேட்டகரி வைஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். பிடபிள்யூ கேண்டிடேட் இங்கே பார்த்துக்கலாம். ஓகே. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு 10th முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம், இல்லைனா நீங்கள் ஐடிஐ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே. அடுத்ததாக வார்டு அசிஸ்டன்ட் அல்லது வார்டு சகாய்கா அப்படிங்கக்கூடிய போஸ்ட். இது வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய வார்டாக இருக்கும், நேவியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய வார்டாக இருக்கும். ஓகே. எம்டிஎஸ் போஸ்ட் எல்லாத்துக்குமே வந்து பேசிக் பே 18,000 தான். அது எல்லாமே குரூப் சியில் தான் வரும். ஸோ இந்த வார்டு அசிஸ்டண்ட்டுக்கு வந்து அப்போ உங்களுக்கு வந்து இந்த வார்டு அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணக்கூடிய நாலேஜ் உங்களுக்கு இருக்கணும். அதை தான் வந்து அங்கே சொல்லியிருக்காங்க. அந்த ட்ரேடில் வந்து ப்ரொஃபிஷியன்சி அப்படிங்கிறது அதுதான். ஓகே. ஸோ இதில் வந்து வெஸ்டர்ன் நேவல் கமாண்டில் 74. பட் இதுக்கு தனியாக எதுவும் சர்டிஃபிகேட்லாம் கேட்குற மாதிரி தெரியலை. அப்ளை பண்ணுற வீடியோ போடுறப்போ பார்க்கலாம். ஸோ சர்டிஃபிகேட் கேட்கல அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். ஓகே. அடுத்தது ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டில் 2, சதர்ன் நேவல் கமாண்டில் 4, அந்தமான் நிக்கோபார் கமாண்டில் 1 வேக்கன்சி. மொத்தமாக 81 வேக்கன்சி வந்து இந்த போஸ்ட்டுக்கு இருக்குது. அடுத்த போஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் ட்ரெஸ்ஸர். ஓகே. ட்ரெஸ்ஸர் அப்படிங்கிறது இதுவுமே மெடிக்கல் ரிலேட்டடாக இருக்கிற போஸ்ட் மாதிரி தான் தெரியுது. ஓகே. ஸோ பேசிக் பே எல்லா எம்டிஎஸ் போஸ்ட்டுக்கும் சேம் தான். இதில் 2 வேக்கன்சி தான் இருக்குது, வெஸ்டர்னில் 1, சதர்னில் 1. ஓகே. ஸோ இப்போ இதில் வந்து இதுலன்னு இல்லை, நான் எல்லா போஸ்ட்டுக்குமே காமனாக ஒரு பாயிண்ட் சொல்லிடுறேன். இப்போ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஆருக்கு மட்டும்தான் வேக்கன்சி இருக்குது. அப்போ நான் எஸ்சி எஸ்டி ஓபிசி கேட்டகரியில் வரேன், நான் அப்ளை பண்ணலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். எல்லாருமே யூஆரில் வரக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஆனால் யூஆருக்கு என்ன ஏஜ் லிமிட்டோ அந்த ஏஜ் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த இடத்துல நீங்கள் யூஆரில் இருக்கக்கூடிய போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் அப்ளிகபிள் ஆகாது. ஓகே. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தோபினா வந்து வாஷர்மேன். இதுக்கு வந்து 4 வேக்கன்சி வெஸ்டர்ன் நேவல் கமாண்டில் இருக்குது. ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா எம்டிஎஸ் மாலி. ஸோ எல்லா போஸ்ட்டுமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் ஏஜ் லிமிட் சேம் தான் எம்டிஎஸ்க்கு, நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன்.
ஸோ மாலினா வந்து தோட்டக்காரர். இதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டில் 6 வேக்கன்சி இருக்குது. அடுத்ததாக பார்பருக்கு வந்து 4 வேக்கன்சி ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டில் இருக்குது. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த போஸ்ட் வந்து பெஸ்ட் கண்ட்ரோல் ஒர்க்கர். இது எம்டிஎஸ் கிடையாது, இது அடுத்த போஸ்ட். இதுவும் குரூப் சி தான். 18,000 தான் இதுக்குமே வந்து பேசிக் பே. இதில் டோட்டலாக 53 வேக்கன்சி இருக்குது. வெஸ்டர்னில் 46, சதர்னில் 1, அந்தமான நிக்கோபாரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகே, இந்த போஸ்ட்டுக்கு வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். அடுத்ததாக வந்து உங்களுக்கு ரீஜினல் லாங்குவேஜ், இப்போ நீங்கள் எந்த கமாண்டில் அப்ளை பண்ணுறீங்களோ அதுக்கான ரீஜினல் லாங்குவேஜ்னு சொல்லியிருக்காங்க. பட் இந்த பாயிண்ட் அந்தளவுக்கு வேலிடாக எனக்கு தெரில. ஏன்னா இப்போ சதர்ன் கமாண்ட் அப்படின்னாலே அதுக்குள்ளே நிறையா ஸ்டேட் வரும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு தமிழ் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து 10th முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே, 10th முடிச்சிருந்தாலே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக ஃபயர் என்ஜின் டிரைவர். ஸோ இது வந்து குரூப் சியில் வரும். 21,700 அப்படிங்கிறது தான் இதோட பேசிக் பே. இது வெஸ்டர்ன் நேவல் கமாண்டில் மட்டும்தான் 14 வேக்கன்சி இருக்குது. ஓகே, இப்போ ஃபயர் என்ஜின் டிரைவருக்கு வந்து ஏஜ் லிமிட் 18லேருந்து 27க்குள்ளே இருக்கணும். 12th பாஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். பட் ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். ஸோ இந்த ரெண்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 12th எந்த குரூப் படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஃபயர் என்ஜின் டிரைவருக்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் உண்டு, மற்ற போஸ்ட்டுக்கெலாம் கிடையாது. ஃபயர் என்ஜின் டிரைவருக்கு உண்டு. ஓகே, இப்போ இதில் வந்து நீங்கள் 165 சென்டிமீட்டர் மினிமம் இருக்கணும். இதுவே எஸ்டி கேண்டிடேட்டாக இருந்தீங்கன்னா 162.5 சென்டிமீட்டர் இருக்கணும். செஸ்ட் வந்து நார்மலாக 81.5, எக்ஸ்பான்ஷன் பண்ணுறப்ப 85 சென்டிமீட்டர் இருக்கணும். ஓகே, நார்மலாக 81.5, விரிக்கிறப்போ 85. ஓகே, வெயிட்டு 50 கிலோ மினிமம் இருக்கணும். கண்ணாடி போட்டிருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. 6x6 வந்து நார்மலாக உங்களுக்கு விஷன் இருக்கணும். ஓகே, அடுத்த இதுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டும் உண்டு. ஃபயர்மேன் லிஃப்ட்டுன்னு சொல்லுவாங்க. 63 கிலோ 63.5 கிலோ வெயிட்டை தூக்கிக்கிட்டு 183 மீட்டர் நீங்கள் ஓடணும். அதுக்கு 96 செகண்ட் டைம் கொடுப்பாங்க. அதுக்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் பாஸ். ஃபெயில் ஆனீங்க அப்படின்னா அப்படியே வெளியில் அனுப்பிச்சிடுவாங்க. அடுத்ததாக 2.7 மீட்டர் லாங் ஜம்ப். லாங் ஜம்ப்னா வெறுமனே மணலில் தாண்டுற மாதிரி இருக்காது. நடுவில் வந்து டிச் இருக்கும், ஒரு தண்ணி தொட்டி இருக்கும். ஓகே, இந்த மாதிரி தொட்டி இருக்கும். இங்கேருந்து நீங்கள் தாண்டி இந்த பக்கம் போகணும். ஓகே, அதே மாதிரி 3 மீட்டர் ரோப் கிளைம்பிங்கும் உண்டு. அதுக்காக டிஎன்யூஎஸ்ஆர்பி மாதிரி டஃப்பாக இருக்காது, ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் காலும் யூஸ் பண்ணிக்கலாம், கை கால் ரெண்டையுமே யூஸ் பண்ணி ஏறலாம். அப்படிங்கிறப்போ இது வந்து ஈஸி தான். ஓகே, பட் ப்ராக்டிஸ் பண்ணலன்னா இதுவும் கஷ்டம்தான். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு வந்து டோட்டலாக 90 வேக்கன்சி இருக்குது. இதுக்கான பேசிக் பே 19,900. இதுவும் குரூப் சியில் தான் வரும். வெஸ்டர்ன் நேவல் கமாண்ட், சதர்ன் நேவல் கமாண்ட், அந்தமான் நிக்கோபார் 3லேயுமே இதுக்கான வேக்கன்சி இருக்குது. 64, 3, 23 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 27க்குள்ளே இருக்கணும். 12th முடிச்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபயர் ஃபைட்டிங் கோர்ஸ் பண்ணியிருக்கணும். அது வந்து எலமெண்ட்ரி லெவலில் இருந்தாலும் இல்லைனா பேசிக் லெவல், இல்லைனா ஆக்சிலரி லெவல், இதில் ஏதாச்சும் ஒரு லெவலில் நீங்கள் ஃபயர் ஃபைட்டிங் கோர்ஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. டிசைரபிள் அப்படின்னா கண்டிப்பாக இருக்கணும்ட்டு கிடையாது. எசென்ஷியல் தான் கண்டிப்பாக இருக்கணும். இது இருந்தால் ஓகே, நல்லது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. லைசன்ஸ் இல்லாட்டையும் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம். ஃபயர்மேன் போஸ்ட்டுக்குமே ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட் உண்டு. 165 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும். எஸ்டினா 162.5 இருந்தால் போதும். செஸ்ட்டு நார்மலாக 81 இருக்கணும். எக்ஸ்பாண்ட் ஆகிறப்போ 85 வரணும். வெயிட்டு 50 கிலோ இருக்கணும். ஐ சைட் வந்து 6x6 வந்து இருக்கணும். ஓகே, இதுவுமே வந்து நார்மல் விஷயம் தான், கண்ணாடி போடாதப்போ இருக்கக்கூடிய விஷயம் தான். இதுக்குமே வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டு உண்டு, சேம் தான். ஓகே, ஃபயர்மேன் லிஃப்ட் 63.5 கிலோ வெயிட்டை வந்து 183 மீட்ரு வந்து நீங்கள் தூக்கிட்டு ஓடுற மாதிரி இருக்கும். அதுக்கு 96 செகண்ட்ஸ் வந்து டைம் கொடுப்பாங்க. 2.7 மீட்டர் டிச் ஜம்ப் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். 3 மீட்டர் ரோப் கிளைம் பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸிங் ஹேண்ட் அண்ட் ஃபீட் ரெண்டுமே தான். ஓகே, கை கால் ரெண்டையுமே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதில் வந்து நீங்கள் கண்ணாடி போட்டிருக்கீங்க, இல்லைனா உங்களுக்கு மாறுகன் இருக்குது, இல்லைனா கலர் பைனஸ் இருக்குது அப்படின்னா அப்ளை பண்ண முடியாது. ஃப்ளாட் ஃபீட் நாக்னி இருக்குதுனாலும் அப்ளை பண்ண முடியாது. கை காலில் வேறு எதுவும் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னாலும் அப்ளை பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த போஸ்ட்டுக்கு ஃபயர்மேன் போஸ்ட்டுக்கு வந்து ட்ரைனிங்கும் உண்டு. நீங்கள் செலெக்ஷன் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 2 மாதம் ட்ரைனிங்கும் இதில் உண்டு. ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஸ்டோர் கீப்பர், இல்லைனா ஸ்டோர் கீப்பர் ஆர்மமெண்ட். இந்த போஸ்ட்டுக்கு வந்து இது வந்து குரூப் சியில் வரும். இதுக்கான பேசிக் பே 19,900. இது வந்து டோட்டலாக 176 வேக்கன்சிஸ் இருக்குது. இது எந்தெந்த கமாண்ட்லாம் அவங்க சொல்லலை. அப்போது மொத்தமாக இந்தியா ஃபுல்லாக இவ்வளோ வேக்கன்சி இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஏஜ் லிமிட் 18லேருந்து 25க்குள்ளே இருக்கணும். +2 முடித்தவங்க வந்து இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஸ்டோரில் ஏதாச்சும் ஒரு கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயோ, இல்லைனா பப்ளிக் அண்டர்டேக்கிங்லையோ, இல்லைனா ஒரு ப்ரைவேட் கம்பெனியில், ஒரு நல்ல கம்பெனிலையோ நீங்கள் வந்து
ஸ்டோர் ரிலேட்டடாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இன்வென்ட்ரியில் வந்து ஒர்க் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் மினிமம் 1 இயர் இருக்குது அப்படின்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக நீங்கள் ரெடி பண்ணி வச்சுருக்கணும். சர்டிஃபிகேட் இல்லாமல் எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு வாயிட்டு சொல்கிறது வேலைக்கு ஆகாது. ஓகே, ஸோ இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக இதில் வந்து நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க, வேக்கன்சியும் 176 அப்படிங்கிறப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாலே நீங்கள் இதில் பாதி செலெக்ஷன் ஆன மாதிரி. ஓரளவு ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இதில் கட் ஆஃப் கம்மியாக தான் இருக்கும். ஓகே, அடுத்ததாக சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேடு, இது குரூப் சியில் தான் வரும். 19,900 இதுக்கான பேசிக் பே. இதில் வெஸ்டர்னில் 32, ஈஸ்டர்னில் 76, சதர்ன் நேவலில் 2, அந்தமான் நிக்கோபாரில் 7 வேக்கன்சி, மொத்தமாக 117 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்கு 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும், 10th கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஃபஸ்ட் லைன் மெயின்டெனன்ஸ், இது வந்து என்னது, இது வந்து ஒரு டிரைவர் தான். ஓகே, அப்படிங்கிறப்போ அந்த டிரைவிங் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய மெயின்டெனன்ஸ் ஒர்க்கு வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து வெஹிக்கிளில் ஏதாச்சும் வந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே, ஸோ அது வந்து கேட்டிருக்காங்க. பட் அதுக்கு சர்டிஃபிகேட் எதுவும் கேட்க மாட்டாங்க. செக் பண்ணி ஒரு வேளை ட்ரேட் டெஸ்ட் மாதிரி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுக்கு. ஓகே, ஆனால் இவங்க தெளிவாக சொல்லலை நோட்டிஃபிகேஷனில். ட்ரேட் டெஸ்ட் வேணால் இருக்கலாம். ஓகே, அடுத்ததாக இதில் வந்து டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வச்சுருக்கணும். ஹெவி வெஹிக்கிள், மோட்டார் சைக்கிள் ரெண்டுக்குமே வந்து உங்கள்கிட்ட வந்து லைசன்ஸ் இருக்கணும். 1 இயர் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ், அதாவது ஹெவி வெஹிக்கிள் ஓட்டுன எக்ஸ்பீரியன்ஸ் வந்து 1 இயர் இருக்கணும். ஓகே, அப்போ இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட்டும் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏதாச்சும் ஸ்கூலில், இல்லைனா ஏதாச்சும் ஒரு கம்பெனியில், இல்லைனா ஏதாச்சும் ஒரு பெரிய பர்சனுக்கு, ஒரு ஆஃபீஸருக்கு வந்து நான் வந்து டிரைவராக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் 1 இயர் இவர்கிட்ட நான் வேலை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து ரெடி பண்ணிக்கணும். பட் ஹெவி மோட்டார் வெஹிக்கிள் அப்படிங்கிறப்போ நீங்கள் ஆஃபீஸர்னு போட முடியாது. அப்போ கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஸ்கூல், கம்பெனி, ஃபேக்ட்ரி அந்த மாதிரி இதில் தான் நீங்கள் வந்து லைசன்ஸ், அதாவது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வந்து வாங்கியிருக்கணும். ஓகே, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்ததாக ஸ்டாஃப் நர்ஸ், இதுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. இதுவும் வெஸ்டர்ன் நேவல் கமாண்டில் இருக்குது. பட் இதுக்கு எத்தனை பேர் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு தெரியல. இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 45, 10th முடிச்சிருக்கணும். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்பிட்டலில் வந்து சர்டிஃபிகேட் ஆஃப் ட்ரைனிங், அதாவது ஒரு அப்ரூவ்டு ஹாஸ்பிட்டலில் நர்ஸாக வேலை பார்த்ததுக்கு, நர்ஸாக ட்ரைனிங் முடித்ததுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும். அதே மாதிரி ரிஜிஸ்டர்ட் அஸ் எ ஃபுல்லி ட்ரெயின்டு நர்ஸ் இன் த மெடிக்கல் அண்ட் சர்ஜிக்கல் நர்சிங் அண்ட் மிட்வைஃப்ரி. ஸோ இதில் வந்து இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி ஹிந்தி இல்லைனா லோக்கல் லாங்குவேஜில் உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, சார்ஜ்மேன், அடுத்த போஸ்ட் சார்ஜ்மேன் நிறையா இருக்குது. ஓகே, அது ஒன்று நம்ம பொறுமையாக பார்க்கலாம். இது வந்து நேவல் அவியேஷன் அப்படிங்கக்கூடிய போஸ்ட், சார்ஜ்மேன் நேவல் அவியேஷன். இது வந்து குரூப் பியில் வரும். பேசிக் பே 35,400, இன்ஹான்ஸ் சேலரி 50,000க்கு மேலே இருக்கும். சதர்ன் நேவல் கமாண்டில் தான் இதுக்கு ஒரே ஒரு வேக்கன்சி இருக்குது. ஓகே, இதுக்கு 18லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு டிப்ளமோன்னு எங்கெல்லாம் கொடுத்துருக்காங்களோ அங்கெல்லாம் பிஇ பிடெக் முடித்தவங்களும் எலிஜிபிள் தான். ஸோ டிப்ளமோ இல்லைனா பிஇ பிடெக்கில் வந்து எந்த டிபார்ட்மெண்ட்டில் முடிச்சிருக்கணும் அப்படின்னா ஏரோநாட்டிக்கல், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், டெலிகம்யூனிகேஷன், ஆட்டோமொபைல், இதில் ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கணும். ஓகே, அப்படி இல்லைனா இது வந்து நிறைய பேர்கிட்ட இருக்காது. அப்ரெண்டிஸ்ஷிப் பண்ணி 5 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நிறைய பேர்கிட்ட இருக்காது. இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இதிலே வந்து 3 சார்ஜ்மேன் போஸ்ட் இருக்குது. ஓகே, சார்ஜ்மேன் அம்யூனிஷன் ஒர்க் ஷாப்பு, அதுக்கு வந்து 8 வேக்கன்சி, எந்தெந்த கமெண்ட்லாம் கொடுக்கல. ஓகே, அதே மாதிரி சார்ஜ்மேன் மெக்கானிக், இதுக்கு 49 வேக்கன்சிஸ். சார்ஜ்மேன் அம்யூனிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ், இதுக்கு 53 வேக்கன்சி. ஸோ சார்ஜ்மேன் போஸ்ட் எல்லாமே வந்து குரூப் பியில் தான் வரும். எல்லாத்துக்குமே 35,400 தான் பேசிக் பே. ஓகே, இப்போ இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்யூனிஷன் ஒர்க் ஷாப்புக்கு வந்து 18லேருந்து 25க்குள்ளே இருக்கணும். மெக்கானிக், அம்யூனிஷன் அண்டு எக்ஸ்ப்ளோசிவ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 30 வயசுக்குள்ளே இருக்கும். ஓகே, புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த 3க்குமான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஓகே, இப்போ இதில் வந்து பிஎஸ்சி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அம்யூனிஷன் ஒர்க் ஷாப்புக்கு வந்து பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி முடித்தவங்க, இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இல்லைனா டிப்ளமோவோ இல்லைனா இன்ஜினியரிங்கோ கெமிக்கல் இன்ஜினியரிங்கில் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே, ஸோ புரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த சார்ஜ்மேன் மெக்கானிக், இதுக்கு வந்து டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங் முடித்தவங்க, அதுவும் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங், இதில் ஏதாச்சும் ஒன்றில் வந்து நீங்கள் உங்களோட டிப்ளமோ இல்லைனா டிகிரி வந்து முடிச்சிருக்கணும். அடுத்த 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். இதில் குவாலிட்டி கண்ட்ரோல் இல்லைனா குவாலிட்டி அஷூரன்ஸ் இல்லைனா டெஸ்டிங் இல்லைனா ப்ரூஃப் இன் த ஏரியா ஆஃப் டிசைன் ஆர் ப்ரொடக்ஷன் ஆர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் எக்யூப்மெண்ட் ஆர் சிஸ்டம் ஃபார் எ ரெகக்னைஸ்டு ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ இந்த மெக்கானிக் போஸ்ட்டுக்கு வந்து டோட்டலாக வேக்கன்சி வந்து 49 அப்படிங்கிறது நல்ல வேக்கன்சி தான். ஸோ உங்கள்கிட்ட
இதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். நீங்கள் செலெக்ஷன் ஆகிறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. ஏன்னா உங்களுக்கு காம்படிஷன் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எக்ஸ்பீரியன்ஸோடு இருக்கிறவங்க ரொம்ப கம்மியான பேர் தான் இதுக்கு அப்ளை பண்ணுவாங்க. அடுத்தா சார்ஜ்மேன் அம்யூனிஷன் அண்ட் எக்ஸ்ப்ளோசிவ். இதுக்கு வந்து டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், கெமிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில். ஓகே. அடுத்ததாக 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். அதுவும் என்னென்னா குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி அஷூரன்ஸ், டெஸ்டிங் ஆர் ப்ரூஃப் இதில் வந்து இருக்கணும். ஓகே. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்தது சார்ஜ்மேன் எலக்ட்ரிக்கல். ஸோ இதில் வந்து வெஸ்டர்ன் நேவல் கமாண்டில் 14 வேக்கன்சிஸ், ஈஸ்டர்ன் நேவல் கமாண்டில் 5 வேக்கன்சிஸ், மொத்தமாக 19 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதுக்குமே ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25. ஸோ சார்ஜ்மேனில் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஏஜ் லிமிட் சேஞ்ச் ஆகுது. அதை நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது பிஎஸ்சி தான். ஓகே. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்ஸ் வந்து முடிச்சிருக்கணும். இல்லைனா நீங்கள் டிப்ளமோவோ இன்ஜினியரிங்கோ முடிச்சிருந்தா, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா இதுக்கு அப்ளை பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எதுவும் தேவையில்லை. அடுத்த சார்ஜ்மேன் எலக்ட்ரானிக்ஸ் அண்டு கைரோ. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து வெஸ்டர்ன் நேவலில் 4, ஈஸ்டர்ன் நேவலில் 1, மொத்தமாக 5 வேக்கன்சிஸ் இருக்குது. இதுக்குமே 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். இதில் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சவங்க எலிஜிபிள். டிப்ளமோ இல்லைனா இன்ஜினியரிங் முடிச்சிருந்தீங்க அப்படின்னா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதில் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பிடெக்கோ இல்லைனா டிப்ளமோவோ முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம். ஒன்று உங்களுக்கு இந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும், இல்லைனா இந்த குவாலிஃபிகேஷன் ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்தது சார்ஜ்மேன் வெப்பன் எலக்ட்ரானிக்ஸ். ஸோ இதில் வந்து வெஸ்டர்ன் நேவலில் 4 வேக்கன்சி, அடுத்தா ஈஸ்டர்ன் நேவலில் ஒரே ஒரு வேக்கன்சி, மொத்தமாக 5 வேக்கன்சி வந்து இதில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்ஸ் இதில் ஏதாச்சும் ஒன்று முடிச்சிருக்கணும். இல்லைனா பிடெக்கில் இல்லைனா டிப்ளமோவில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன், இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல், கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் இதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகே. அடுத்த சார்ஜ்மேன் இன்ஸ்ட்ருமெண்ட். இதில் 2 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதுக்கும் 18லேருந்து 25 தான். குவாலிஃபிகேஷன் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்ஸ் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ இல்லைனா பிடெக்கில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் அண்ட் கண்ட்ரோல் இன்ஜினியரிங் இதில் ஏதாச்சும் ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ்மேன் மெக்கானிக்கல், சார்ஜ்மேன் ஹீட் என்ஜின், சார்ஜ்மேன் மெக்கானிக்கல் சிஸ்டம். இந்த 3 போஸ்ட்டுக்குமே வந்து ஒரே மாதிரி குவாலிஃபிகேஷன் தான். டிகிரி முடிச்சிருக்கணும். அதாவது பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்ஸ் இந்த 3ல் ஏதாச்சும் ஒரு டிகிரி வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். இல்லை நீங்கள் வந்து டிப்ளமோவோ இன்ஜினியரிங்கோ முடிச்சிருக்கீங்க அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ பிடெக் பண்ணவங்க எலிஜிபிள். இதுக்கு இந்த 3 போஸ்ட்டுக்குமே ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 25க்குள்ளே இருக்கணும். ஓகே. ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு போஸ்ட்டை பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ சார்ஜ்மேன் மெக்கானிக்கலுக்கு வந்து 11 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகே. ஹீட் என்ஜினுக்கு வந்து 7 வேக்கன்சிஸ் இருக்குது. அடுத்ததாக வந்து மெக்கானிக்கல் சிஸ்டம்க்கு வந்து 4 வேக்கன்சிஸ் இருக்குது. ஓகே. 3மே வேறு வேக்கன்சி தான். அடுத்து சார்ஜ்மேன் மெட்டல். இந்த போஸ்ட்டுக்கு வந்து மொத்தமாக 21 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதுக்குமே 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் முடிச்சிருக்கணும். இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோவோ பிடெக்கோ பண்ணியிருக்கணும். அடுத்ததாக ஷிப் பில்டிங். சார்ஜ்மேன் ஷிப் பில்டிங்கில் வந்து 11 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் அது இருக்கணும். இல்லைனா டிப்ளமோ இல்லைனா பிடெக் வந்து மெக்கானிக்கல், கெமிக்கல் இல்லைனா ட்ரெஸ் மேக்கிங் இல்லைனா கார்மெண்ட் ஃபேப்ரிகேஷன் இல்லைனா பெயிண்ட் டெக்னாலஜி இதில் ஏதாச்சும் ஒரு இதில் நீங்கள் பிடெக் இல்லைனா டிப்ளமோ பண்ணியிருக்கணும். ஓகே. ஏதாச்சும் ஒன்று இருந்தால் போதும். பிஎஸ்சி இல்லைனா பிடெக் டிப்ளமோவில் ஏதாச்சும் ஒரு இது இருந்தால் போதுமானது. ஓகே. அடுத்தது சார்ஜ்மேன் மில் ரைட். ஸோ இதில் வந்து மொத்தமாக 5 வேக்கன்சிஸ் இருக்குது. ஸோ இதுக்குமே 18லேருந்து 25 தான். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோ இல்லைனா பிடெக் படித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். அடுத்த சார்ஜ்மேன் ஆக்சிலரி. இதுக்கு வந்து 3 வேக்கன்சிஸ் இருக்குது. இதில் 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்குமே சேம் தான். ஓகே. பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் படிச்சிருக்கணும். அப்படி இல்லைனா மெக்கானிக்கல், ஆட்டோமொபைல் இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் டிப்ளமோவோ பிடெக்கோ முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே. அடுத்த சார்ஜ்மேன் ஆர்இஎஃப். இது ரெஃப்ரிஜிரேட்டர்னு நினைக்கிறேன். ரெஃப்ரிஜிரேட்டர் அண்ட் ஏசி. ஓகே. இதுக்கு வந்து 4 வேக்கன்சி இருக்குது. ஸோ இதுக்கும் 18லேருந்து 25க்குள்ளே இருக்கணும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் அப்படி இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் இல்லைனா ரெஃப்ரிஜரேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங் இந்த 2ல் ஏதாச்சும் ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் பிடெக்கோ இல்லைனா டிப்ளமோவோ பண்ணியிருந்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக சார்ஜ்மேன் மெக்கட்ரானிக்ஸ். இதுக்கு வந்து ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. ஸோ இதுக்குமே வந்து ஏஜ் லிமிட் 18லேருந்து 25 தான்.
ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் ஏதாச்சும் ஒன்றில் வந்து பிஎஸ்சி முடிச்சிருக்கணும், இல்லைனா மெக்காட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் வந்து முடிச்சிருக்கணும். அதில் டிப்ளமோவோ இல்லைனா பிஇ பிடெக்கோ முடிச்சிருக்கணும். அடுத்தது சார்ஜ்மேன் சிவில் ஒர்க்ஸு, இதில் 3 வேகன்சி தான் இருக்குது. இதுலேயுமே வந்து 18லேருந்து 25 தான் ஏஜ் லிமிட்டு. ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸில் பிஎஸ்சி முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், இல்லைனா சிவில் இன்ஜினியரிங் பிஇ பிடெக்கோ இல்லைனா டிப்ளமோவோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். அடுத்து சார்ஜ்மேன் மெஷினுக்கு 2 வேகன்சி இருக்குது. ஸோ இதில் வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேத்தமெட்டிக்ஸ் இல்லைனா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் டிப்ளமோவோ பிஇ பிடெக்கோ முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். ஓகே. அடுத்து சார்ஜ்மேன் பிளானிங் ப்ரொடக்ஷன் அண்ட் கண்ட்ரோல், இதில் வந்து மொத்தம் 13 வேகன்சிஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து 18லேருந்து 25 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுலையுமே பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் இது இருக்கணும். இல்லைனா டிப்ளமோவோ பிஇ பிடெக்கோ வந்து பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் வந்து முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். வீடியோ பாஸ் பண்ணிட்டு ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. அடுத்ததாக அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் ரீடச்சர். ஓகே. ஸோ சார்ஜ்மேன் போஸ்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்த போஸ்ட்டு அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட் ரீடச்சர். ஸோ இது வந்து குரூப் பி லெவலில் வரக்கூடிய போஸ்ட்டு. இதுக்குமே பேசிக்குமே 35,400 2 வேகன்சி வெஸ்டர்ன் நேவல் கமாண்டில் இருக்குது, டெஹ்ராடூனில். ஓகே. ஸோ இதுக்கு வந்து 20லேருந்து 35 வயசுக்குள்ளே இருக்கணும். இதுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா 10th முடிச்சிருக்கணும். அடுத்ததாக டிப்ளமோவும் முடிச்சிருக்கணும். டிப்ளமோ கேட்குறாங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் இதே இதில் வேறு எதுவும் கிராஜுவேஷன் முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். ஓகே. டிப்ளமோ ஆர் சர்டிஃபிகேட் இன் கமர்ஷியல் ஆர்ட், பிரிண்டிங் டெக்னாலஜி, அடுத்ததாக லித்தோகிராஃபி இல்லைனா லித்தோ ஆர்ட். ஸோ இதிலெல்லாம் வந்து நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தீங்க அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அடுத்து 2 இயர்ஸ் கோர்ஸ் ஆர் ட்ரைனிங் ஃப்ரம் ரெகக்னைஸ்ட் இன்ஸ்டியூட், இதுவும் கேட்டிருக்காங்க. 2 வருஷம் வந்து ட்ரைனிங் இல்லைனா கோர்ஸ் ஏதாச்சும் பண்ணியிருக்கணும். ஓகே. அடுத்தா 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் ரீடச்சராக. ரீடச்சர்னா என்னன்னே தெரியலை அப்படின்னா விட்டுருங்க. ஓகே. அதுக்கு நீங்கள் வந்து எலிஜிபிளாக இல்லை அப்படிங்கிறது அர்த்தம். ஏன்னா இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது நிறைய பேர்ட்ட இருக்காது, அதனால் இது நம்ம வந்து பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. அடுத்ததாக ஃபார்மசிஸ்ட்டு, இது வந்து மெடிக்கல் ஃபீல்டு ரிலேட்டடாக இருக்கிறது. இதுக்கு பேசிக் பே 29,200. குரூப் சி தான். 6 வேகன்சி வந்து டோட்டலாக இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் இதுக்கான ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 18லேருந்து 27. இதுக்கான குவாலிஃபிகேஷன் வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும் வித் சயின்ஸ் சப்ஜெக்ட், அதாவது ஃபிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜி 3 சப்ஜெக்ட் இருக்கக்கூடிய குரூப்பில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும். அடுத்ததாக வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி முடிச்சிருக்கணும். அடுத்ததாக ஃபார்மசிஸ்ட்டாக நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணியிருக்கணும். 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஏதாச்சும் ஒரு ஹாஸ்பிட்டலில் இல்லைனா ஃபார்மசியில் நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஒர்க்கிங் நாலேஜ், கம்ப்யூட்டரில் இருக்கக்கூடிய ஒர்க்கிங் நாலேஜும் இருக்கணும். அதாவது கம்ப்யூட்டருமே உங்களுக்கு வந்து ஆப்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஓகே. அது போக டிசைரபிள்னு இதில் கொடுத்துருக்காங்க. பேச்சுலர் டிகிரி, அதே மாதிரி ஃபார்மசிஸ்ட்டு அண்டர் ஃபார்மசிஸ்ட் ஆக்ட்னு சொல்லி இங்கே வேறு ஆக்ட் கொடுத்துருக்காங்களா? ரெண்டுமே ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. பட் இங்கே வந்து இங்கேயும் இதே தான் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் இதே தான் கொடுத்துருக்காங்க. ஓகே. பட் ஏன் அப்படி கொடுத்தாங்கன்னு தெரியல. பட் கண்டிப்பாக இது வந்து இருக்கணும். டிசைரபிள் கொடுத்துருக்கிறது இது ஒருவேளை ஏதாச்சும் மிஸ்டேக்காக கொடுத்துருக்கலாம். ஓகே. ஸோ டிசைரபிளில் வந்ததே தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ ஏதோ மிஸ்டேக் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஓகே. நீங்கள் இதை மட்டும் பார்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா லேடி ஹெல்த் விசிட்டர், இதுக்கு ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. அதுவும் வெஸ்டர்ன் நேவல் கமாண்டில் இருக்குது. 45 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். ஸோ இதில் வந்து 10th முடிச்சிருந்தா போதும். அதே மாதிரி ஸ்பெஷல் ட்ரைனிங் ஆஃப்டர் ஹர் பேசிக் ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபரி கோர்ஸ். ஸோ ஆக்சிலரி நர்ஸ் மிட்வைஃபரி கோர்ஸ் பண்ணியிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ட்ரைனிங்கும் எடுத்திருக்கணும். அப்படி இருக்கிறவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஓகே. அடுத்து கேமராமேனுக்கு ஒரே ஒரு வேகன்சி இருக்குது. இதுக்கு வந்து 10th முடிச்சிருக்கணும். அடுத்ததாக டிப்ளமோ இல்லைனா சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து பண்ணியிருக்கணும். எதில்? பிரிண்டிங் டெக்னாலஜியில். ஓகே. 2 இயர்ஸ் கோர்ஸாக இருக்கணும் அட்லீஸ்ட், அல்லது 2 இயர்ஸ் ட்ரைனிங்காக இருக்கணும். அடுத்த 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஓகே. இது நம்ம பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை, இது நிறைய பேர்ட்ட இருக்காது. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண. அடுத்து ஸ்டோர் சூப்பரிண்டெண்டன்ட் ஆர்மமெண்ட் அப்படிங்கக்கூடிய டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. இதுக்கான பேசிக் பே 25,500. இதுக்கு 8 வேகன்சி இருக்குது. ஓகே. ஸோ இதுக்குமே வந்து ஏஜ் லிமிட் வந்து 18லேருந்து 25 தான். சயின்ஸ் டிகிரி வந்து பண்ணியிருக்கணும். அதான் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் இல்லைனா கெமிஸ்ட்ரி இல்லைனா மேத்தமெட்டிக்ஸ் வந்து பண்ணியிருக்கணும். அடுத்ததாக வித் பேசிக் கம்ப்யூட்டர் நாலேஜும் இருக்கணும் ஆன் டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டில். அடுத்தா 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும். ஸ்டோர்ஸ் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய ஒர்க் வந்து நீங்கள் 1 இயர் வந்து கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்லேயோ இல்லைனா பப்ளிக் செக்டார்லேயோ இல்லைனா பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங்லேயோ இல்லைனா ஏதாச்சும் ஒரு கம்பெனிலேயோ நீங்கள் வந்து ஒர்க் பண்ணியிருக்கணும். ஸோ இது இருக்கணும். அப்படி இல்லைனா 10th +2 வந்து நீங்கள் சயின்ஸ் இல்லைனா காமர்ஸ் குரூப் வந்து பண்ணிவிட்டு 5 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்டோர்ஸ் ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். ஓகே. இந்த 2ல் ஏதாச்சும் ஒன்று இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். அடுத்த பண்டாரின்னு ஒரு போஸ்ட் இருக்குது. இது என்னங்கிறத நான் இதுக்கான ஜாப் ப்ரொஃபைல் சொல்கிறப்போ சொல்கிறேன். ஓகே. ஸோ 18,000 இதுக்கான பேசிக் பே, ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது.
ஸோ இதில் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ஸ்விம்மிங் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் குக்காக நீங்கள் வந்து வேலை பார்த்துருக்கணும். அப்போ பண்டாரினா குக்கு தான். ஓகே, குக்கு தான். ஸோ குக்குக்கான எக்ஸ்பீரியன்ஸ் உங்ககிட்ட இருக்கணும். எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்த டிராட்ஸ்மேன் கன்ஸ்ட்ரக்ஷன், இதுக்கு வந்து 2 வேகன்சி இருக்குது. ஸோ இது வந்து இதுக்கான பேசிக் பே 25,500. ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் டிராட்ஸ்மேன்ஷிப் மெக்கானிக்கல் இல்லைனா சிவில் ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று வந்து பண்ணியிருந்தீங்க அப்படின்னு அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன், கேடு சாஃப்ட்வேருமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது டிசைரபிள் தான், இது இருக்குன்னு அவசியம் இல்லை, இதை நம்ம பார்க்கக்கூட வேண்டாம். ஓகே, இப்போ சிலபஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எல்லா போஸ்ட்டுக்கும் ஒரே சிலபஸ் தான். ஸ்டாஃப் நர்ஸு, சார்ஜ் மேனு, அசிஸ்டன்ட் ஆர்டிஸ்ட், ரீடச்சர், ஃபார்மசிஸ்ட்டு, கேமராமேன், ஸ்டோர் சூப்பரண்டன்ட். ஓகே, இது எல்லாமே குரூப் பியில் வரக்கூடிய போஸ்ட். இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி சிலபஸ் தான். இது வந்து ரீசனிங்கில் உள்ள சிலபஸ். இது எல்லாமே அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஜென்ரல் அவேர்னஸ், இது வந்து ஆப்டிடியூட், இது வந்து இங்கிலீஷ். ஸோ டக்குன்னு மாற்றிட்டோம்னு நினைக்காதீங்க. அடுத்து ஸ்ட்ராட்டஜி வீடியோ போடுறப்போ தெளிவாக ஒவ்வொரு டாப்பிக்லையும் எத்தனை கொஸ்டின் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லைனா என்னென்ன டாபிக் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதையாவது கொடுத்துட்டு அதுக்கான ஸ்ட்ராட்டஜி நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அதே மாதிரி குரூப் சி போஸ்ட்டு, ஃபயர் என்ஜின் டிரைவர், ஃபயர்மேன், ஸ்டோர் கீப்பர் ஆர்மமெண்ட், இந்த போஸ்ட்டுக்கெல்லாம் ஒரே மாதிரி சிலபஸ் தான். இது எல்லாமே அப்படியே எஸ்எஸ்சியில் இருக்கக்கூடிய சிலபஸ் தான் காப்பி பண்ணி வச்சுருக்காங்க. வேறு எதுவும் புதுசாக எதுவுமே இல்லை. ஓகே, அடுத்ததாக மற்ற போஸ்ட்டுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சிலபஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ சிலபஸ் பற்றி நம்ம அடுத்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். இதுக்கான கிளாஸஸ் நம்மக்கிட்ட இருக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணுங்கள். கோர்ஸுக்கான ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1499. 1 டைம் பே பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. கோர்ஸில் எப்படி ஜாயின் பண்ணலாம் அப்படின்னா ஹவு டு ஜாயின் அவர் கோர்சஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு அதில் சொல்கிற ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ ஆல் இன் ஒன் கோர்ஸை பற்றின ஒரு ஓவர் வியூ பார்த்துடலாம். ஓகே, இதில் 2000க்கு அதிகமான வீடியோஸ் அண்ட் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். 1000க்கு அதிகமான ப்ராக்டிஸ் டெஸ்ட், டாபிக் வைஸ் டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். 1500க்கும் மேலே இந்த கோர்ஸில் படித்தவங்க செலெக்ஷன் ஆகிருக்காங்க. தமிழ், இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையுமே தான் இதில் வந்து கண்டென்ட் கொடுத்துருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு வேறு எக்ஸாமுக்கும் படிக்கிறதுக்கு இந்த கோர்ஸே யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஒரே கோர்ஸில் 35க்கு அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் கொடுத்துருக்கோம். அப்படிங்கிறப்போ வேறு ஒரு எக்ஸாம் தமிழில் வருது அப்படின்னா நீங்கள் தமிழில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து 35க்கு அதிகமான எக்ஸாம்னா எஸ்எஸ்சியில் வரக்கூடிய எல்லா போஸ்ட்டும் வரும், எல்லா எக்ஸாமும் வரும். ஆர்ஆர்பியில் வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் வரும். டெக்னிக்கல் வந்து இன்க்ளூட் ஆகாது, ஜேஇலாம் வராது. ஓகே, அதுக்கப்புறம் அக்னிவீர். ஓகே, அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சிஏபிஎஃப், சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸஸ். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வரக்கூடிய வேறு ஒரு சில எக்ஸாம்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக 35க்கும் அதிகமான எக்ஸாமுக்கான சிலபஸ் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். ஸோ 1499 பே பண்ணிங்க அப்படின்னா 3 இயர்ஸ் வேலிடிட்டி உண்டு. ஸோ நீங்கள் ஆல் இன் ஒன் கோர்ஸில் ஜாயின் பண்ணிவிட்டு இதுக்கான வீடியோஸ் எங்கே பார்க்கலாம் அப்படின்னா டிஃபென்ஸ் அண்ட் போலீஸ் எக்ஸாம் அப்படிங்கக்கூடிய ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் நேவின்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அது உள்ள குரூப் சி போஸ்ட்டுக்கும் குரூப் பி போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக வீடியோஸ் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த வீடியோஸ்க்கான டைம் டேபிள் அதே மாதிரி ஸ்ட்ராட்டஜி வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். ஓகே, ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இந்த வீடியோவை மேக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப டஃப்பான ஜாப் தான். 40 போஸ்ட்டை பற்றி ஒரே வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணணும், அதுவும் குயிக்காக பண்ணணும். அப்படிங்கிறப்போ இது ரொம்பவே சேலஞ்சிங்காக இருந்துச்சு. நான் டைம் எடுத்துக்கிட்டு ரெடி பண்ணி உங்களுக்காக பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் இருந்த போஸ்ட்டில் மேக்ஸிமம் போஸ்ட்டுக்கு வந்து நிறைய பேர் எலிஜிபிளாக தான் இருப்பீங்க. யாருக்குமே எலிஜிபிலிட்டி இல்லாத போஸ்ட் இதில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஓகே, எனக்கு எந்த போஸ்ட்டுமே எலிஜிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி யாருமே சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ கண்டிப்பாக இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். எஸ்எஸ்சிக்கு படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். இல்லாட்டியும் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.